வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோட் ஜெனரேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிகினர் லெவல் கியூஆர் கோட் தான் வைக்க போறோம். அதுக்கு நம்ம லைப்ரரி யூஸ் பண்ண போறோம். அந்த லைப்ரரியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட். அத எப்படி எடுக்கணும்? என்ன பண்ணணும்? அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா வந்து சொல்றேன். சரி, ஓகே. இது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். இப்ப நம்ம யுபிஐ டெய்லி எல்லா இடத்துலயுமே ஸ்கேன் பண்ணும்போதுமே சரி, நெறைய இடத்துல கியூஆர் வந்து ஜெனரேட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம டே டு டே லைஃப்ல அந்த கியூஆர் வந்து ஜெனரேட் ஆகுது. பட் ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுது? எங்கேருந்து அதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்ஸ் வந்து எப்படி இருக்கு? அத நம்மளால எப்படி கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல எண்ட் வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நெறைய பார்த்திருப்போம். நெறைய இடத்துல கியூஆர் பார்த்திருப்போம். நெறைய கியூஆர் ஸ்கேன் பண்ணியிருப்போம். ஆனா நமக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் தெரியாது. நம்மளே கிரியேட் பண்ணும்போது அதுக்கு இனிமே வந்து நல்லா இருக்கும். சரி, ஓகே. நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.js காம்போனன்ட்க்குள்ள வந்துட்டேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல வந்து நம்ம வந்து இந்த கிளாஸ் நேம வந்து மாத்திரலாம் ஆப்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து இருக்க போது. ஒண்ணு வந்து என்னோட இன்புட் இருக்க போது. இன்னொன்னு வந்து என்னோட பட்டன் வந்து நான் ஜெனரேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வச்சிடலாம். ஏன் இன்புட் வேணும் அப்படின்ற கேள்வி வந்து வரலாம். ஸோ இந்த என்ன ஏதாவது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எழுதுறோம், இல்ல பண்றோம். அத நம்ம வந்து கியூஆரா ஜெனரேட் பண்ணணும்ல. ஸோ அதுதானே வந்து விஷயம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்ல வந்து டைப் வந்து பை டிஃபால்ட்டா டெக்ஸ்ட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம அதுல எதுவுமே கை வைக்க வேணாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர் டெக்ஸ்ட் ஆர் யுஆர்எல். ஸோ அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம யுஆர்எல்லையும் குடுக்கலாம். சரி, ஓகே. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ வந்து வைக்கணும். அதே மாரி ஏன்னா நம்ம எப்போ இன்புட் பண்ணாலுமே அதுக்கு வந்து நம்ம டைப் பண்ற வேல்யூஸ் வந்து அங்க வரணும் அப்படின்னா, நம்ம வேல்யூ ஃபீல்ட் குடுக்கணும். அதே மாரி நம்ம டைப் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆன் சேஞ்சும் வேணும். நம்ம அதனால ஒரு ஈவென்ட் மட்டும் எடுத்துக்க போறோம். ஸோ இந்த ஈவென்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தான் வந்து வைக்க போறேன். ஸோ அது என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டெக்ஸ்ட், செட் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த இதுல வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து இருக்க போகுது. ஸோ யூஸ் ஸ்டேட்ட நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் எதுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்லேருந்து வந்து பண்ண போறோம். ஸோ பண்ணியாச்சு. இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு எரர் வந்து அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வேல்யூஸ்ல எதுவுமே இல்லன்னு சொல்லி வருது. ஆன் சேஞ்ச்லயுமே நம்ம வந்து பாதியில நிறுத்தினதுனால அப்படியே வந்து இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெக்ஸ்ட்ட வந்து அந்த இடத்துல வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ செட் டெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டார்கெட் பண்ணி எழுதுறோமோ அந்த வேல்யூஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் டார்கெட் டாட் வேல்யூன்றத குடுத்துறேன். ஆனா வேல்யூல நம்ம டைப் பண்ற வேல்யூஸ் வரணும்ல. ஸோ நான் அதனால டெக்ஸ்ட்ன்றதையுமே குடுத்துறேன். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அஸ்வின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ டைப் பண்ண எனக்கு எல்லாமே வருது. கரெக்ட்டா வந்து இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பட்டன் வைக்க போறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த பட்டனையுமே வந்து வச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன வந்து வச்சிடுறேன். இந்த பட்டன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் கியூஆர் அப்படின்னு சொல்லி நான் அந்த பட்டனுக்கு நேம் வந்து குடுத்துறேன். ஸோ ஜெனரேட் கியூஆர் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக் எப்பவுமே பட்டன நம்ம கிளிக் பண்ணா மட்டும் தான் அது அடுத்த விஷயம் நடக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் நேம் வந்து ஜெனரேட் கியூஆர் அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா நமக்கு மீனிங்ஃபுல்லான நேம் வச்சோம் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு வரும்போது அது வந்து புரியும். ஸோ அதனால நான் ஜெனரேட் கியூஆர் அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணலன்னா நமக்கு எரர் அடிச்சிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா இத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷனுக்கும் நார்மல் ஃபங்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப ஜெனரேட் கியூஆர் குடுத்தாச்சு. எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இப்ப இந்த கியூஆர்க்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு லாஜிக் எழுதணும்ல. ஸோ அத ஃபர்ஸ்ட் வந்து எழுதணும். அத நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டே இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து இதுவே பண்ணாத. எனக்கு அப்பயே ஃபர்ஸ்ட்டே வந்து ரிட்டர்ன் ஆயிடு அப்படின்னு சொல்றேன். ஏன் இது வந்து நம்ம வந்து வேலிடேஷன்ஸ் ஆட் பண்ற மாரி. ஸோ இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டே குடுக்காம வெறும் ஜெனரேட்ன்னு குடுத்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வேஸ்ட் தானே. ஸோ நீங்க இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டன வந்து டிசேபிள் பண்ணி வைக்கலாம். அன்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்ட ஒரு ஒரு எழுத்து கூட டைப் பண்ணாத வரைக்கும் நீங்க அத வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்படியுமே நீங்க வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் எழுதணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து இந்த கியூஆர் வந்து வேணும்ல. சோ அந்த கியூஆர் வந்து நான் எடுக்கணும். சோ நம்மளா வந்து அத கிரியேட் பண்ண முடியாது. பட் ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். சோ என்பிஎம் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துடுறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா நெறைய வந்து வரும். ரியாக்ட் கியூஆர் கோட் ஸ்டைலிங் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வந்து கியூஆர் கோட் ஃபர்ஸ்ட்ல உள்ளத மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் இருக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி டவுன்லோட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி டவுன்லோட்ஸுமே
ஒரு நல்ல சைஸ்ல வந்து இருக்குது. ஒரு 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்றாங்கன்றப்போ ஒரு இதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க VS கோட்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா, இத வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி டெர்மினல்ல நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இதுவாயிடும். பட் நமக்கு வந்து VS கோட்ல இல்லாம கோட் சாண்ட்பாக்ஸ்ல இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இம்போர்ட் QR கோட் ஃப்ரம் எதுலேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட QR கோட்லேருந்து வந்து எடுக்க போறோம். ஸோ எனக்கு இங்க வந்து இப்ப காட்டிடும். நான் இதுல இன்ஸ்டால் QR கோடு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து QR கோட் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் VS கோட்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா, இதான் ஸ்டெப். இத மட்டும் நீங்க காப்பி பண்ணி டெர்மினல்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் விஷயம். இதுக்கப்புறம் நீங்க இங்கேயே பாத்தீங்கன்னா தெரியும் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. npm இன்ஸ்டால் நீங்க மொத்தமா வேணும் அப்படின்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல குளோபலா வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்த QR கோட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே வந்து வெர்ஷன்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கா இல்லையா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து QR கோட் -v அப்படின்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெர்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நோட் ஜேஎஸ்ல யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸ்ல HTML யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. பட் இப்படிதான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணும். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுல வந்து அசிங்கா வந்து இதை மாத்திக்கிறேன். ஏன் இதை அசிங்கா மாத்தணும் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ராமிஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ற டைப் வந்து அது போயிட்டு ஒரு ப்ராமிஸ் நடக்கணும். ஸோ அதனால நான் வந்து அது வந்து ஒரு டிலே இருக்கலாம். அதனால நான் வந்து அசிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அசிங்க் அவைட்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, அது ரிலேட்டட் வீடியோல ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரை கேட்ச் வந்து போடணும். ஸோ ஏன் ட்ரை கேட்ச் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து நம்ம நீட்டா வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ சப்போஸ் வெயிட் பண்றோம். அந்த வந்து ப்ராமிஸ் வந்து நடக்கல, ரிசால்வ் ஆகல அப்படின்னா எனக்கு வந்து எரர் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும்ல. மொத்த அப்ளிகேஷனே அது வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ட்ரை கேட்ச் வந்து போட்டுக்கிறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் QR image is equal to QR image. ஸோ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அசிங்க் போட்டதுனால நம்ம வந்து அவைட் வந்து கண்டிப்பா போடணும். இந்த இடத்துல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நான் இங்க வந்து இந்த QR கோடு வந்து போட்டிருக்கேன்ல. ஸோ இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு டாட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டு டேட்டா URL. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு URL-ஆ இது வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம டைப் பண்ற டெக்ஸ்ட் ஒரு URL-ஆ வரும். நான் அதை உங்களுக்கு UI-லயும் வந்து ஷோ பண்றேன். நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் QR. ஸோ இந்த QRல வந்து நம்ம செட் பண்ணணும். பட் ஆனா நமக்கு அதுக்கு ஸ்டேட் வைக்கல. நம்ம சோர்ஸ் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் QR, செட் QR. ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஸ்டேட். ஸோ யூ ஸ்டேட்ல வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா URL வரும்போது நமக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஸோ அதனால நான் வந்து ஸ்ட்ரிங்காவே இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். செட் QRல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட QR இமேஜை வந்து இதுக்குள்ளார வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஸோ பேசிக்கா அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எரரை ஹேண்டில் பண்ணுவோம்ல, அதையுமே வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ console.log of எரர் போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து எரரை வந்து UI-ல ஷோ பண்ணணும் அப்படின்னா வேற மாதிரி ஷோ பண்ணலாம். இல்ல கன்சோல் லாக் போடாம console.error கூட போடலாம். ஸோ இந்த ட்ரை கேட்சை பத்தி ஃபுல் டீடைலா நம்ம பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். சரி ஓகே. இப்போ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அஸ்வின் கொடுத்து ஜென்ரேட் அழுத்துறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகி இருக்கும். பட் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கன்சோல்ல போட்டு காட்டலாம். ஸோ console.log of QR image இருக்குல்ல. ஸோ நம்ம இதை UI-ல ஷோ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கன்சோலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சோலை ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஜென்ரேட் QR அழுத்துறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து வரும். ஸோ நான் இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் இதை வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஸோ என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். நீங்க இப்போ இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அஸ்வின்றது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்படிதான் இது வந்து ஒர்க் ஆகும். சரி ஓகே. இதை இப்போ UI-ல ஷோ பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வந்து லிங்கா வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் நேமா இருக்கு. இதை லிங்கா கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா அப்படின்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதையுமே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். UI-ல எப்படி வந்து வைக்கிறது அப்படின்றதையுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டனுக்கு கீழே ஒரு கண்டிஷன் வந்து எழுதுறேன். என்ன கண்டிஷன் இருக்க போகுது அப்படின்னா, என்னோட QR இருந்துச்சுன்னா மட்டும் இதை ஷோ பண்ணு. இல்லைன்னா எனக்கு இதை ஷோவே பண்ணாத. ஏன்னா நமக்கு வந்து இந்த QR வேல்யூஸ் தான் நம்ம வந்து இங்க இதை கன்சோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த செட் QRல வந்து பண்ணியிருக்கோம். QR இருந்தா மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். ஸோ இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு div வந்து இருக்க போகுது. அந்த divல வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, QR பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ இந்த div வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. div வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து QR வந்து இமேஜ்ல தான் நம்ம ஷோ பண்ண முடியும். ஏன்னா அதனால நம்ம இமேஜ் டேக் வந்து போட்டுக்கிறோம். ஸோ பேசிக்கா இமேஜ் டேக் போட்டாச்சு. அதுல இமேஜ் டேக்ல பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு சோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவும் இருக்கும். ஸோ
ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல கியூஆர் கோட் ஜெனரேட் ஆகல அப்படின்னா, எனக்கு இந்த ஆல்ட் தான் வந்து இதுவாகும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இமேஜ்ல சோர்ஸ்ல வந்து கியூஆரா இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஸ்டேட் வந்து அதுல தான் செட் பண்ணி வச்சிருக்கோம். நான் அந்த ஸ்டேட்ட தான் இங்க வந்து ஷோ பண்றேன். கியூஆர்ன்னு சொல்லி போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா வந்து ஒரு டவுன்லோட் பட்டன் வந்து வைக்க போறோம். அது வந்து என்னோட ஆங்கர் டேக்கா வந்து இருக்க போகுது. ஆங்கர் டேக்கா இருக்க போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த ஆங்கர் டேக்ல ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஹெச்ரஃப் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஹெச்ரஃப் கொடுக்காம இது வந்து இதுவே ஆகாது. நான் அதனால ஹெச்ரஃப் கொடுத்துக்கிறேன். அதுல ஹெச்ரஃப்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூஆரா இருக்க போகுது. நான் இங்க உங்களுக்கு காட்டினேன்ல இந்த பேசிக்கா இதுதான் வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஆங்கர் டேக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டவுன்லோட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நேம் வந்து வச்சுக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து qrcode.png இல்ல வந்து நீங்க இதையுமே டைனமிக்கா மாத்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்டேட்ல வந்து இன்புட் வச்சிருக்கீங்களா இந்த டெக்ஸ்டே நீங்க வந்து டவுன்லோட்ல வந்து வச்சிடலாம். அப்படி இல்லாம ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து qrcode.png அப்படின்னு சொல்லி வச்சிடறேன். சரி ஓகே. இப்போ இது எல்லாமே ஷோ பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டைல் வந்து எழுதிடலாம். ஏன்னா நம்ம எந்த ஸ்டைலுமே வந்து எழுதவே இல்லை. நமக்கு ரொம்ப கம்மியான ஸ்டைல் தான் இருக்கு. அதனால நம்ம அதை போய் எழுதிடலாம். நான் என்னோட style.css ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேங்க. எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிராச்ல இருந்து எழுத தான் பிடிக்கும். நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பாக்ஸ் சைசிங் வந்து வச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். பாக்ஸ் சைசிங் எனக்கு வந்து பார்டர் பாக்ஸா வந்து இருக்க போகுது. பார்டர் பாக்ஸா வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பாடியில வந்து ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்றேன். அதுல வந்து மார்ஜின் வந்து 0வா இருக்க போகுது. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியல் சான்ஸ் செரிஃப் வந்து இருக்க போகுது. அதையுமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து வைக்க போறோம். என்னோட பேக்ரவுண்ட் வந்து வைக்க போறோம். பேக்ரவுண்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து F4 அப்படின்ற மாதிரி வந்து இருக்க போகுது. பேக்ரவுண்ட் வந்து #F4 இது வந்து இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிவ்ல வந்து ஆப்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பாத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த டிவ் மொத்த டிவுக்குமே இந்த ஆப் வந்து வச்சிருக்கோம்ல. கிளாஸ் நேம்ல அதை நம்ம வந்து டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒண்ணா எழுத ஆரம்பிக்கலாம். மினிமம் ஹைட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட்டாவது இருக்கணும். மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட்டாவது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி இதுலயுமே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு எதுக்கு வேணுமோ நீங்க வந்து கொடுத்துக்கலாம். பட் நான் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு மொத்த பாடிக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்றதால இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்றேன். ஃபிளெக்ஸ் மீன்ஸ் ரோ வைஸ்ல வந்து வரும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா வந்து மாத்தி விடுறேன். ஃபிளெக்ஸ் டைரக்ஷனை காலம் மாத்தணும்னு இப்படி வந்துச்சு. நமக்கு இனிமே நீட்டா வேணும் அப்படிங்கறதுனால நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்றேன். சென்டர் பண்ணிடுறேன். அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸையும் வந்து நான் சென்டர் பண்ணிடுறேன். அலைன் ஐட்டம்ஸ் அதையுமே நான் வந்து சென்டர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே எனக்கு வந்து கேப் வந்து வேணும். அதனால கேப் வந்து ஒரு 15 px வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேடிங். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பேடிங்கிறது உள்ள கொடுக்குற ஸ்பேசிங், மார்ஜின்ங்கிறது வெளியில இருக்கிற ஸ்பேசிங். இது எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா CSS ஓட பிளேலிஸ்ட்ல பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்மளோட H1 டார்கெட் பண்றோம். அதுல இருந்து வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் மட்டும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு மார்ஜின் பாட்டம் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்புட் இருக்குல்ல, இதை வந்து டார்கெட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுத போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்புட்டை டார்கெட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு இன்புட்டை டார்கெட் பண்றேன். நீங்க சப்போஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இப்படி பண்ணாம. மேக்ஸ் வித் வந்து ஒரு 320 px வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். பேடிங் வந்து ஒரு 10 px. நான் உள்ள ஸ்பேசிங் சொன்னல, இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நான் பேடிங் கொடுத்தோம்னா உள்ள ஸ்பேஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம அதுல டைப் பண்ற ஃபாண்ட்டுக்கு வந்து வேணும்ல. அதனால ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 px வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு. நான் அதையுமே வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிங் வந்து கொடுக்க போறேன். அகைன் 10 px 20 pxங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். நான் ஃபாண்ட் சைஸ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 px வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம இங்க கர்சரை எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன் அந்த எதுவுமே இல்லைல்ல. நான் அதனால பாயிண்டரா அதை வந்து மாத்துறேன். கர்சர் வந்து பாயிண்டரா வந்து மாத்தி விட்டுறேன். இதுவுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட QR பாக்ஸ் இங்க ஜென்ரேட் ஆகுறது வந்து இங்க ஷோ பண்ணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அஸ்வின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரேட் QR அழுத்துறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த QR வந்து வருது. அதே மாதிரி டவுன்லோடும் வருது. இதை நம்ம ஸ்டைல் பண்ணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையுமே வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட QR பாக்ஸை வந்து டார்கெட் பண்றேன். QR பாக்ஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். app.js வந்து கொடுத்துருக்கேன். QR பாக்ஸ் தான் வந்து இருக்கு. நம்ம அந்த கிளாஸ் நேம் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கணும்.
ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கொடுக்குறோம். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ மார்ஜின் டாப்ல வந்து ஒரு 20 px வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா வந்து இருக்க போது அதை வந்து ரோ வைஸ்ல, ஏன்னா ஃபிளெக்ஸுங்கிறது ரோ வைஸ் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா வந்து மாத்தி விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறோம். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இதுக்குமே கேப் கொஞ்சம் வேணும் அப்படிங்கனால ஒரு 10 px கேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கியூஆர் பாக்ஸ்ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இமேஜ் டேக் வந்து இருக்கு. ஸோ அந்த இமேஜ் டேக்கை நம்ம வந்து டார்கெட் பண்றோம். ஸோ கியூஆர் பாக்ஸ்ல இருக்கிற இமேஜ் டேகை டார்கெட் பண்ணி ஒரு வித்தும் ஹைட்டும் மட்டும் கொடுத்துக்கிறேன். வேற எதுவுமே நான் வந்து பண்ணவே இல்லை. ஸோ வித் வந்து ஒரு 200 px, ஹைட் வந்து ஒரு 200 px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டா வந்து இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையுமே செக் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லிங்க் இருக்குல்ல கோட் வித் அஸ்வின். ஸோ இதை வந்து நான் இங்க வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க ஜஸ்ட் வந்து கொடுத்து இங்க ஜென்ரேட் கியூஆர் அழுத்துறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். நீங்க வந்து இந்த உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து தெரியும். இது நேரா நம்மளோட யூடியூப்ல நம்மளோட கோட் வித் அஸ்வினோட சேனலுக்கு வந்து நேரா வந்து போகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அது வந்து அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வேற லிங்க் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த கோட் வித் அஸ்வினோட வாட்ஸ்அப் சேனலுமே இருக்கு. அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவுமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் கியூஆர் அப்படின்னு சொல்லி அழுத்துறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்க இதையுமே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதையுமே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நேரா நம்மளோட வாட்ஸ்அப் வந்து போகும். நம்மளோட சேனல்ல வந்து இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்து பண்ண முடியும். சரி ஓகே இது டவுன்லோட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் டவுன்லோட் அழுத்துறேன். ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன். நீங்க இங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு நான் இந்த ஸ்கிரீன்ல வந்து பெருசு பண்றேன். ஸோ இங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த நீங்க இதை ஸ்கேன் பண்ணா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து போகும். இது நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன கொடுத்தாலுமே இந்த கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு இனிமே தெரியும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட யூபிஐல இருக்கிறது வந்து கூட நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. பட் இது வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்க கண்ட இடத்துல வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணி இது பண்ணிடாதீங்க. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சொல்றது. சரி ஓகே. இப்படிதான் வந்து பண்ண முடியும். இதோட லாஜிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இங்க டவுன்லோட் அழுத்தினாலும் டவுன்லோட் ஆகுது. ஸோ ஸ்கேன் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி சேனல் நேம் என்ன நீங்க கொடுத்தீங்கனாலுமே அந்த கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்படிதான் வந்து கியூஆர் கோட் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லைப்ரரிஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு 4-5 லைன்லயே வந்து நம்மளால அந்த லாஜிக் வந்து ஈஸியா எழுதிட முடியும். இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.